பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினியவர்களே, லைஃப்பில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகணும், பொருளாதார ரீதியாக ஏனைய எல்லா வளங்களும் நன்மைகளும் இந்த உலகத்தில் நாம் பெறணும், மறுமையிலும் நமக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு எளிய வழி ஒன்று இருக்குது. அதை நான் கற்றுத்தந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? ரொம்ப எளிய வழி என்னன்னு சொன்னால், நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். எவர் ஒருவர் தாய் தந்தையர்களுக்கு மதிப்பளித்து அவர்களை பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு இன்மையிலும் சிறப்பு, மறுமையிலும் சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருபல்லா ருபல் வாலித் சஹத்தல்லா சஹத்தல் வாலித். அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது, அல்லாஹுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கின்றது என்று. அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை மதித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்து போயிடுச்சு. பெற்றோர்களை மதிக்கணும், பெற்றோர்களுக்கு அவர்களுடைய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு இல்லை. பெற்றோர்கள் உண்மையிலேயே சொர்க்கத்தினுடைய வாசல்கள். நமக்கு பெற்றோர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதில் ஒரு முக்கியமான துஆ என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ. பெற்றோர்கள் மரணிச்சிட்டாங்கன்னா அந்த துஆ நமக்கு இல்லை. எவ்வளோ பெரிய லாஸ் அது. ஆகவே இன்மையில் நமக்கு அனைத்து செல்வங்களும் வேணும்னா நாம் பெற்றோர்கள்ட்ட சொல்லி துஆ செய்ய சொல்லணும். இப்போ பெற்றோர்கிட்ட சொல்லி துஆ செய்ய சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள நாம் பேணி பாதுகாக்கணும், அவங்களோடு கண்ணியமாக பேசணும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அத்தோடு நமக்காக துஆ செய்ய வேண்டும், துஆ செய்ய சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களை வா போ என்று சொல்லுவதை கூட நாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வாங்க போங்கன்னு எந்த மொழியில் எது ஹைலி ரெஸ்பெக்டட் வேர்டோ அதை நம்மளுடைய பெற்றோர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், நிறைய கோர்சஸ், நிறைய அப்டேட்ஸ், இதெல்லாம் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இதை மறந்துடுறோம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா பெற்றோர்களுடைய துஆ ரொம்ப முக்கியம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா பெற்றோர்களை நாம் கவனிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, இந்த உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களை கவனிங்க. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக உங்களோடு இருந்தால் அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து ரீதியான நல்ல நன்மையான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். மரணிச்சிட்டாங்கன்னா அதை செய்து கொள்ள முடியாது. பெற்றோர்கள் மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யுங்க. அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமானது. பெற்றோர்களை வா போன்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அவமதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கூட கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவர்களாக, அசிங்கப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெற்றோர்களுடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்கும் பெற்றோரை பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆணுக்கு கடமையா, பெண்ணுக்கு கடமையா? 2 பேருக்குமே கடமை தான். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய ஆணுக்கு, அதாவது அவங்களுடைய மகனுக்கு பெரும் கடமை இருக்கின்றது. அந்த பெற்றோரை கவனிக்கக்கூடிய கடமை இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கணவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு தான் உயர்ந்ததாக இருக்கின்றது. இருந்தும் கூட பெற்றோரை அவங்க கவனிக்குமான்னு கேட்டால் அவங்களும் முடிந்த அளவுக்கு பெற்றோரை கவனித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களை, பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய, பெற்றோர்களை நேசிக்கக்கூடிய, பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய வீட்டிலிருந்து அதை ஆரம்பிப்போம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்களுடைய அந்த அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி துஆ செய்யணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி கொடுக்குறான் இல்லையா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பேணி பாதுகாத்து எனக்கு அன்பு செலுத்திய மாதிரி அவர்கள் மீது நீனும் அன்பு செலுத்து. அல்லாஹு அக்பர். பெற்றோர்களை அவ்வளவு நேசிக்கணும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுக்குறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் காஃபிராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பேணி பாதுகாப்பது உங்கள் மீது உள்ள கடமை என்று சொன்னாங்க. அப்போ பெற்றோர்களை பேணி பாதுகாப்பது இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரும் அப்படிங்கக்கூடிய இந்த உண்மையை புரிந்து கொண்டு பெற்றோரை நேசிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்.